வெல்கம் வியூவர்ஸ். இன்னைக்கு மெஷின் லேர்னிங் அண்ட் டீப் லேர்னிங் 2த்துக்கும் இருக்கிற காமன் கான்செப்ட்ஸ், அதாவது கோர் கான்செப்ட்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ இது தெரிஞ்சா தான் மாடலை வந்து ஈஸியா லேர்ன் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டேட்டா ப்ரீ ப்ராசஸிங். டேட்டாவ கிளீன் பண்ணணும், நார்மலைஸ் பண்ணணும். இல்லன்னா வந்து மாடல் வந்து லேர்ன் பண்ணாது. செகண்ட் ஒன் வந்து ஃபீச்சர் இன்ஜினியரிங் அண்ட் செலக்ஷன். ஸோ ரா டேட்டா இருந்தா மட்டும் போதாது. நம்ம அதிலேருந்து யூஸ்ஃபுல் ஃபீச்சர்ஸ் எடுத்தா தான் டெசிஷன்ஸ் வந்து ஸ்மார்ட்டா வரும். தேர்ட் பார்த்தீங்கன்னா, ட்ரைன், டெஸ்ட் ஸ்பிளிட், கிராஸ் வேலிடேஷன் சொல்லுவோம். ஸோ இது என்ன பண்ணும்னா, நம்மளுக்கு இருக்கிற டேட்டாவ ட்ரைனிங்க்கும், டெஸ்ட்டுக்கும் ஸ்ப்ளிட் பண்ணி, அந்த டேட்டாவ செக் பண்றது தான் வந்து தேர்ட் தேர்ட் ஸ்டெப். ஃபோர்த் வந்து லாஸ் ஃபங்ஷன்ஸ் அண்ட் ஆப்டிமைசேஷன். அதாவது ஒரு மாடல் பண்ண மிஸ்டேக்க மெஷர் பண்றது தான் லாஸ் ஃபங்ஷன். அந்த மிஸ்டேக்க குறைக்க நம்ம யூஸ் பண்ற ஆப்டிமைசர் தான் கிரேடியன்ட் டெசென்ட். ஃபிஃப்த்து பார்த்தீங்கன்னா ரெகுலரைசேஷன். ரெகுலரைசேஷன்றது ஓவர் ஃபிட்டிங் அவாய்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். இதில் L1, L2 ட்ராப் அவுட் இதெல்லாம் வந்து மெத்தட்ஸ். இந்த மெத்தட்ஸை யூஸ் பண்ணி தான் வந்து ஓவர் ஃபிட்டிங்கை அவாய்ட் பண்ணுவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹைப்பர் பேராமீட்டர் டியூனிங். ஆக்சுவலாக வந்து ஒரு மாடலோட பர்ஃபார்மன்ஸ் வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா, இந்த நம்ம வந்து மாடலோட செட்டிங்ஸை அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ இந்த ப்ராசஸ் தான் வந்து ஹைப்பர் பேராமீட்டர் டியூனிங். நெக்ஸ்ட் வந்து ஓவர் ஃபிட்டிங் வெர்சஸ் அண்டர் ஃபிட்டிங். ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு பேசிக்ஸே தெரியாமல் சிம்பிளாக அவன் ஸ்டடி பண்ணுறான் அப்படின்னா அது அண்டர் ஃபிட்டிங்னு சொல்கிறோம். இதை வந்து ஹை பயாஸ்னு சொல்லுவோம். ஓவர் ஃபிட்டிங் அப்படின்னா ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எல்லா சம்ஸையும் மனப்பாடம் பண்ணுறான், பட் நியூவாக கொஷின்ஸ் கேட்டால் அவனால் அதை வந்து சால்வ் பண்ண முடியாது. ஸோ இதை வந்து நம்ம ஹை வேரியன்ஸ்னு சொல்கிறோம். ஸோ அண்டர் ஃபிட்டிங்னா ஹை பயாஸ், ஓவர் ஃபிட்டிங்னா ஹை வேரியன்ஸ். நெக்ஸ்ட் வந்து மாடல் எவாலுவேஷன் மெட்ரிக்ஸ். ஸோ ஒரு மாடல் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத மெஷர் பண்ணுற ஒரு டூல் தான் வந்து மாடல் எவாலுவேஷன் மெட்ரிக்ஸ்னு சொல்கிறோம். இதில் யூஸ் பண்ணுற மெட்ரிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அக்யூரசி, ப்ரெசிஷன், ரீகால், F1, AUC இதெல்லாம் வந்து மெட்ரிக்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா என்செம்பிள் மெத்தட்ஸ். ஆக்சுவலாக வந்து இப்போ ஒரு டீச்சரோட ஒப்பீனியனுக்கு பதிலாக எல்லா டீச்சரோட ஒப்பீனியனையும் எடுத்தால் தான் நமக்கு வந்து பெட்டர் டெசிஷன் கிடைக்கும். ஸோ இதை தான் வந்து என்செம்பிள் லேர்னிங்னு சொல்கிறோம். ஸோ இதில் பேக்கிங், பூஸ்டிங் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேக்கிங்னா பல மாடல்ஸ் வந்து பேரலாக ட்ரைன் ஆகுறது தான் வந்து பேக்கிங். பூஸ்டிங்னா ஒரு மாடல் மிஸ்டேக் பண்ணுறத நெக்ஸ்ட் மாடல் வந்து கரெக்ட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் லேர்னிங். மோஸ்ட்டாக வந்து டிஎல்ல தான் இது இருக்கும். பட் வந்து இந்த கான்செப்ட்ஸ் வந்து நம்ம வந்து எம்எல்லையும் அப்ளை பண்ணுவோம். நாலேஜை வந்து ரீயூஸ் பண்ணுறது தான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் லேர்னிங். ஓகேங்களா? ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டாவை ட்ரைன் பண்ணுறோம். அதாவது டேட்டா ட்ரைனிங், ரெகுலரைசேஷன், எவாலுவேஷன். ஸோ இந்த பைப்லைனை தான் வந்து மெஷின் லேர்னிங், டீப் லேர்னிங் 2த்துக்குமே வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள். மெஷின் லேர்னிங் அண்ட் டீப் லேர்னிங் கான்செப்ட்ஸ் தமிழில் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.